கோல்டு காயினா வாங்கினா அது நம்மளுக்கு சேஃபா இல்ல அது மிகப்பெரிய மிஸ்டேக்கா? கோல்டு பிரைசஸ் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஏறிட்டே போயிட்டு இருக்கு. இந்த தருணத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து கடைகள்ல கோல்ட காயினா வாங்கி வச்சுக்கிறாங்க. என்னோட கிளையண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி காயினா வாங்கி வச்சிருந்ததை மொத்தமா சேர்த்து அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒய்ஃபுக்கு ஒரு ஜுவல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய கடையில கொண்டு போய் கொடுத்தாரு. கடையில கொண்டு போய் கொடுக்கும் போதுதான் ஒரு அதிர்ச்சி நிகழ்ந்தது. என்ன அப்படின்னு, அந்த கோல்டு காயின் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தது வெறும் 18 கேரட் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கேரட் மீட்டர்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சோ கோல்டு காயின் 24 கேரட்னு அவர் நினைச்சு வாங்கினது வெறும் 18 கேரட் தான். அவர் எதிர்பார்த்த வேல்யூ அவருக்கு கிடைக்கல. இதுல இருந்து ஸ்மார்ட்டா தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, நீங்க 916 ஹால்மார்க் சர்டிஃபைடு தங்கம் மட்டும் வாங்குங்க. அத கோல்டு காயினா வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துருவாங்க. இதுக்கு இன்னொரு ஸ்மார்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு, கோல்டு ETF ல வாங்குங்க. GST கிடையாது, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஸ்ட்ரைட் அவே 4% உங்களுக்கு இன்னைக்கே சேவிங்ஸ். எப்ப வேணாலும் வாங்கலாம், எப்ப வேணாலும் விற்கலாம். மித்த 3வது நாள் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்துடும். கோல்டு அப்படிங்கிறது ஒரு இமோஷனல் அசெட். ஆனா அதை வாங்கக்கூடிய வழி நம்மளுக்கு ஸ்மார்ட்டா இருக்கணும். இது குறித்து மேலும் உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னு கோல்டு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறதுக்கு நான் தயாரா இருக்கேன்.